ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியாவினுடைய விமானப்படை பொறுத்த வரைக்கும் விமானப்படையினுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் சீனாவிற்கு எதிரான சவால்களை எதிர்கொள்றதுக்காகவும் ஒரு மிக முக்கியமான முடிவு ஸ்வாம் ட்ரோன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டிலேயே தயாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட். இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்திய ராணுவத்துக்கு உடனடி தேவையா 1580 ஆர்டிலரி பீரங்கி துப்பாக்கிகள் பொறுத்த வரைக்கும் தேவைப்படுது. ஸோ இதை தயாரிக்கிறதுக்கான பணியில இஸ்ரேலினுடைய எல்பிட் சிஸ்டம்ஸும் இந்தியாவினுடைய டாடா பவர், கல்யாணி குரூப்ஸ், அதே மாதிரி டிஆர்டிஓ ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இஸ்ரேலினுடைய நிறுவனத்தோட சேர்ந்து அதை வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான பணிகளையும் துவங்கியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். கடைசியா பாகிஸ்தான் ராணுவம் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா இந்திய எல்லையில இருக்கக்கூடிய அந்த கிராமங்களையும் சரி, அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீதும் தொடர்ச்சியா அத்துமீறிய தாக்குதல்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் உரிய முறையில வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு கொடுத்த பதிலடியில 2 பாகிஸ்தான் வீரர்கள் பொறுத்த வரைக்கும் பலியாகி இருக்காங்க. சோ இதை பத்திலாம் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்வான் ட்ரோன் சிஸ்டம்ங்கிறது வந்து இந்தியாவினுடைய விமானப்படைக்கு ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் சிஸ்டமா பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல நாடுகளும் இந்த மாதிரி ட்ரோன் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கு போறது அப்படிங்கறதுல தான் ஆர்வம் காட்டுறாங்க. இது பத்தின விஷயங்களை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சோ இந்த அடிப்படையில் ஸ்வான் ட்ரோன் சிஸ்டம்ங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரோன்ஸ், நிறைய ட்ரோன்ஸ் ஒரே நேரத்தில் வந்து எதிரி நாட்டில் போய் தாக்குதலில் ஈடுபடுறது. இப்போ உதாரணத்துக்கு எதிரி நாட்டினுடைய ரேடார் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் ட்ரோன்ஸை வந்து ஒரே நேரத்தில் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி அனுப்பும் பட்சத்தில் அந்த ரேடார்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய ட்ரோன்ஸ்ங்கிறது வந்து அந்த ரேடார்ஸ்ல எப்படி காட்டும்னா ஒரு பெரிய விமானம் வர்ற மாதிரி தான் காட்டும். நிறைய ட்ரோன்ஸ் வந்து நம்ம அனுப்பும் போது எதிரி நாட்டினுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸா இருக்கலாம், அதே மாதிரி அவங்களுடைய அந்த டேங்க்ஸா இருக்கலாம், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், அதே மாதிரி அவங்களுடைய ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய அளவுல தாக்கி அழிக்கிறதுக்கு ஸ்வான் ட்ரோன் சிஸ்டம்ங்கிறது வந்து நமக்கு பெரிய அளவுல பயனளிக்கும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஸ்வான் ட்ரோன் சிஸ்டம் வந்து எப்படி நம்ம அந்த நாட்டுக்குள்ள லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுடைய ஜாகுவார் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்லயும் 4 போர்ட்ஸ் இருக்கும். அந்த 4 போர்ட்ஸ்லயும் ஒவ்வொரு போர்ட்ஸ்லயும் 6 ட்ரோன்ஸ் இருக்கும். இந்த ஸ்வான் ட்ரோன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாகுவாருக்கு 24 ட்ரோன்ஸ் இருக்கும். அந்த ஜாகுவார்ல இருந்து இந்த 24 ட்ரோன்ஸையும் நம்ம லான்ச் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு 10 ஜாகுவார் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நம்ம அனுப்புனா 240 ஸ்வான் ட்ரோன்ஸ் வந்து நம்ம பார்டர் தாண்டி அவங்க இதுல வந்து லான்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு அன்மேனடு வெஹிக்கிள் தான். இந்த ட்ரோன் பொறுத்த வரைக்கும் ஆள் இல்லாத குட்டி விமானம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து நம்ம குண்டுகள் வீசும்போது இவ்வளோ ட்ரோன்ஸையும் எதிரி நாட்டினர் வந்து தாக்கி அழிக்கிறதுக்கு வந்து சில காலமாகலாம். அதுக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய வலிமையான விமானப்படையை வந்து எதிரி நாட்டுல நம்ம வந்து பிரயோகிக்கலாம். சோ இது வந்து ஒரு முன்னோட்டமா ஸ்வான் ட்ரோன்ஸ்ங்கிறது வந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது முன்னோட்டமா நம்ம அவங்க நாட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு பெரிய அளவுல பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்வான் ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலேயே ஒரு ஏர்கிராப்ட் வந்து போகும். அந்த ஏர்கிராப்டும் அன்மேனடு தான். அது வந்து ஒரு ட்ரோன் சிஸ்டம் மாதிரி தான். அது வந்து இந்த ஸ்வான் ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். அது வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருக்கக்கூடிய இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கு தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கறத வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரியல் டைம்ல வந்து ஃபீட்பேக்கை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இதை வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதோடைய கூடுதல் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வான் ட்ரோன் சிஸ்டத்தை வந்து வடிவமைக்கிறதுக்காக ஆரம்ப கட்ட பணிக்கு வந்து 1000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய விமானப்படையினுடைய ஒரு மிகப்பெரிய முடிவா தான் இந்த ஸ்வான் ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு தேவையான ஆயுத தேவைகளை ஓரளவுக்கு வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுக்கு சமீப காலமா வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த அடிப்படையில் இந்த ஸ்வான் ட்ரோன் சிஸ்டம்ங்கிறதும் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உள்நாட்டு தயாரிப்பா தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பம்சம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகளுக்குள்ள இதை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு இருக்காங்க. 2 ஆண்டுகளுக்குள்ள முடிக்கிறதுக்கு மேக்சிமம் வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த ஒரு ஸ்வான் ட்ரோன் சிஸ்டம் வந்து இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணும் பட்சத்தில் சீனாவுக்கு நம்ம கூடுதல் சவாலை ஏற்படுத்த முடியும். ஒரு போர்க்காலத்தில் இந்த ஸ்வான் ட்ரோன் சிஸ்டம்ங்கிறது வந்து பெரிய அளவில் நம்ம கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பான அறிவிப்புகளை இந்திய விமானப்படை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரமே வெளியிட்டு இருந்தாங்க. சோ இது இதுல இருக்கிற விஷயம்.
அடுத்ததா பார்த்தோம்னா இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் உடனடி தேவையா 1580 எண்ணிக்கையிலான ஆர்டிலரி பீரங்கி துப்பாக்கிகள் பொறுத்த வரைக்கும் ராணுவத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து உடனடியா நம்ம வந்து வாங்குறதுக்காக ஒரு டெண்டர் விட்டுருந்தோம். அந்த டெண்டருடைய முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் 50% வந்து நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிப்போம். மீதம் இருக்கக்கூடிய 50% பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே உற்பத்தி பண்ணணும். இந்திய நிறுவனத்தோட இந்த டெண்டரை எடுக்கக்கூடிய நிறுவனம் பொறுத்த வரைக்கும் இணைந்து பணியாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டெண்டரோட ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதுல வந்து பிரான்ஸை சேர்ந்த ஒரு நிறுவனமும் இஸ்ரேலினுடைய எல்பிட் சிஸ்டம்ஸ் நிறுவனமும் பங்கேற்றிருந்தாங்க. இந்த ஒரு டெண்டர்னுடைய முடிவில் எல்பிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டெண்டர் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக கோட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து 70% வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தில் வந்து இந்திய நிறுவனங்கள் கூட இணைந்து தயாரிக்கிறதுக்கு முன் வந்திருந்தாங்க. ஸோ எல்பிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து தேர்வாகி இருந்தாங்க. உடனடி ராணுவத்துக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக 400 ஆர்டிலரி பீரங்கி துப்பாக்கிகளை இந்தியாவுக்கு கொடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய 1180 இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்யாணி குரூப்ஸ் புனே பேஸ்டு ஒரு மாதிரி டிஃபென்ஸ் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க, அதே மாதிரி டாடா பவர்ஸ் அவங்களும், அதே மாதிரி இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனமான DRDO இந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல அந்த இஸ்ரேலினுடைய எல்பிட் சிஸ்டம்ஸோட சேர்ந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு 1180 ஆர்டிலரி பீரங்கி துப்பாக்கிகளை தயாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முடிவாக இருக்குது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலிய இந்திய தயாரிப்பு அப்படிங்கிற மாதிரியே கருதப்படும். இப்ப சமீபமா பார்த்தோம்னா இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட பெரிய அளவுல வந்து இந்தியாவுக்கான ஆயுதங்கள் தயாரிப்புல இந்திய நிறுவனங்கள் கூட இணைந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ இதுல இருக்கிற விஷயம். அடுத்ததா பார்த்தோம்னா பாகிஸ்தான் ராணுவம் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா இந்திய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்ச், குப்வாரா இந்த மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்காங்க. சமீபத்தில் அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த கிராமப்புறங்களும் சரி அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடத்துறது அப்படிங்கறத துவங்கி இருக்காங்க. சோ இதுக்கு வந்து இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் பதிலடியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான இந்திய கிராமங்கள் மேலையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேலையும் பாகிஸ்தான் ராணுவம் பொறுத்த வரைக்கும் நவ்சேரா செக்டார்ல வந்து ஒரு தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் உடனடியா அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு தாக்குதல்ல பாகிஸ்தானை சேர்ந்த 2 வீரர்கள் பொறுத்த வரைக்கும் பலியாகி இருக்காங்க. இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் 3 விதமான சவால்களை சந்திக்கிறாங்க. ஒன்னு, பாகிஸ்தானுடைய இந்த மாதிரி திடீர்னு அத்துமீறல்கள், அதாவது கிராமப்புறங்களா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரியான விஷயம். 2வது, இந்த மாதிரி திசை திருப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை இந்தியாக்குள்ள ஊடுருவ வைக்கிறது. 3வது, அங்கு நிலவக்கூடிய கடுமையான குளிர் நிலை. சோ இந்த 3 விஷயங்களையும் இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சவால்கள் எல்லாத்தையுமே இந்திய ராணுவம் திறம்பட கையாளுறாங்க. பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் பதிலடி கொடுக்கறாங்க. அதே மாதிரி வந்து பயங்கரவாதிகளுக்கும் இந்தியாக்குள்ள வரவிடாம தடுத்து நிறுத்துறாங்க. இந்த மாதிரி குளிர் நிறைந்த சிச்சுவேஷன்லயும் சிறப்பா செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்திய ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த எல்லை பாதுகாப்பு படையினர் இருக்காங்களே, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அவங்களுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க. சோ இதுதான் வந்து அந்த பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அங்க வந்து பிரச்சனைங்கிறது வந்து தினம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு 6 மாதமா தொடர்ச்சியா பாகிஸ்தான் ராணுவம் பொறுத்த வரைக்கும் அத்துமீறல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் பதிலடியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.